இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு துடிக்கும் கரங்கள் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. ஊர்ல 2 பொண்ணு தனியா விட்டுட்டு தன்னோட பையனை பார்த்து இங்க இருந்து கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி வந்திருக்காரு. எங்க தெரியும் அவர் வர்ற மாதிரி தெரியல. ஆனா அட்ரஸும் சரியா தெரியாததால ரோட்ல நின்றுட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணி தேவராஜ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள கஞ்சா பயன்பாடு அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பிரஸ்காரங்க எல்லாம் சூழ்ந்து நிக்கிறாங்க. அதே சமயத்துல இவரோட பொண்ணு, அதாவது இவரோட கார் பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஓரமா நின்றுகிட்டே இருக்குன்னு தெரியாது. சுத்தி முத்தி பார்க்கும்போது அதுல தேவராஜோட பொண்ணு அங்க இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு மாதிரி தெரியாது. தேவராஜ் ஸ்ட்ரைட்டா போறாரு. பார்த்தது பயங்கர ஷாக். ஆனா அப்படியே கட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வர மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட கொலையை தற்கொலையா மாத்தணும் அப்படின்னு நம்ம தான் செட் பண்ணி இந்த கார்ல ஏசி எல்லாத்தையும் போட்டு அதை மறைக்கணும் அப்படின்னு நம்ம தான் இவ்வளவு வேலைகளை பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இது ஒரு கொலைதான் அப்படின்னு மாதிரி இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு நபர் சொல்றாரு. இதை கேட்ட தேவராஜும் என் பொண்ணு எதுக்காக கொலை பண்ணிருக்காங்க, ஏன் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி தெரியல. ஆனா யாரோ இதை வேணும் தான் பண்ணிருக்காங்க இல்லையா. அதனால வெளி உலகத்தை பொறுத்தவரை இது ஒரு சூசைட் கேஸ்னே முடியும். ஆனா ரகசியமா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு மாதிரி நீ விசாரிக்க ஆரம்பி. ஆனா அப்படி விசாரிக்கிறது மூலமா தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல அவர் காலத்துல இருக்கிறார். அப்படியே கட் பண்ணி யூடியூபரான நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவரோட சேனலான கொத்து பரோட்டா அப்படின்ற சேனல்ல எங்கெங்களா பிரச்சனை இருக்கோ அங்கங்களா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. இதனால அரசியல்வாதி முதற்கொண்டு உள்ளூர் ரவுடி வரலையும் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இவரோட இன்டர்வியூ ஒரு சண்டையில இருந்து ஆரம்பிக்குது. அங்க இருந்து கட் பண்ணி வீட்டுக்கு போனா இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்கிறது தப்பாயிடும், உனக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சாதா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்க்கணும் கிளம்புறாங்க. கட் பண்ணா அதை இறந்து போன இன்ஸ்பெக்டரோட பொண்ணு பாத்தீங்கன்னா ரேகா அப்படின்றத அவங்களோட கொலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி களத்துல ஒரு ஆபீசர் இருக்காரு இல்லையா. அவர் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கேமரால எதுவுமே பதிவாகல அப்படின்னு மாதிரி இருக்கும். டிராபிக் கேமரா அங்கேயும் அவருக்கு ஆகல. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு மாதிரி விசாரிக்க கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு மாதிரி ஃபேமிலியோட போனார் இல்லையா. அப்பதான் ஹீரோயினை அறிமுகப்படுத்துறாங்க. இவர் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வெறியோட போவார். அவங்கள பார்த்ததும் மொத்தமா மாறி போயிடுது. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின். எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்றத அந்த ட்விஸ்ட் இவருக்கு ஒன்னும் புரியல. இதுக்கு அடுத்த நாள் என்னங்க நீங்க உங்க வீட்டுக்கு வர வச்சு பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம், எதனால பிடிக்கலன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்களுக்கு நிறைய ஆம்பிஷன்லாம் இருக்கு. இப்போ இதுக்கான நேரம் கிடையாது, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி முறைக்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சிசிடிவி இல்ல, அங்க யார் வேலை செஞ்சா அப்படின்னு மாதிரி தேடி போகும்போது ஒரு டிராபிக் ஆபீசரான கரிகாலன் அப்படின்றவர் கூட நிக்குது. அவரை போய் விசாரிக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் என்ன நடந்தது, அதாவது பர்டிகுலர் டேட்ல இந்த காரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு மாதிரி காமிக்க அவர் யோசிக்கிறாரு. கண்டிப்பா இது என் ஞாபகத்துல இருந்து போக சான்ஸே கிடையாது சார், ஏன்னா அப்போ அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, இந்த காருக்காரங்க ஒரு ஸ்கூட்டிக்காரங்களை இடிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருந்தது. அங்க பிரச்சனை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கூட்டிக்காரங்க மேலதான் தப்பு இருந்தது, அதனால காரை பெருசா எடுத்துக்காம அனுப்பி விட்டேன் சார். அது பெரிய கார் வேற, அதாவது பெரிய எடுத்து பசங்களா தான் இருப்பாங்க, பிரச்சனை எதுக்கு நான் அனுப்பி விட்டேன் சார்னு சொல்ல இவரு என்னங்க நீங்க இவ்வளவு மாதிரி பண்ணிட்டீங்க, அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்க அவர் தெரியாது அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுட்டு அவர் போனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. அன்னைக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதும் இவரு போய் செக் பண்ணி பார்த்துப்பாரு. உள்ள பாத்தீங்கன்னா அந்த தேவராஜோட பொண்ணு மயங்கி கிடப்பாங்க. என்னையாது ஆளுக்கும் காருக்கும் சம்பந்தமே இல்லையா, பின்னாடி இருக்க பொண்ணு யாருன்னு கேட்க இவங்க பதில் பேசுற மாதிரியே இல்ல. அப்படியா, சரி வாங்க எல்லாரும் வெளியே இறங்கி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரவுடி பசங்களை இறங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க கழுத்துல இருக்க ஒரு தங்க சங்கிலியை பாத்தீங்கன்னா எடுத்து போட்டுறாங்க. இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க, நாங்க மட்டன் ரவியோட ஆளு அப்படின்னு மாதிரி சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவர் நினைச்சு பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி மட்டன் ரவி தான் இருக்கான் போல அப்படின்னு மாதிரி கிளம்புறாரு. கட் பண்ணி வில்லனான மட்டன் ரவியை காமிக்கிறாங்க. மட்டன் பிரியாணி செஞ்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பேர்ல உள்ளுக்குள்ள எல்லா இல்லீகலான பிசினஸும் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் போய் நின்னதும் மிச்சம் வச்சுட்டு வராம தானே வர சொன்னேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் திட்டிட்டு ஆனா அந்த போலீஸ்காரர் கிட்ட போறாரு, கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. இந்த விஷயம் இத்தோட இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுட்டாரு. கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவும் அவரோட நண்பர் ஒரு டீ கடையில உட்காந்து ஜாலியா டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட பையனை தேடி ஒரு ஐயா சுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஐயா அங்க வராரு. மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இதை பார்த்தது இவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு என்னையா இந்த நேரத்துல இந்த வயசான காலத்துல எதுக்கு அவங்களுக்கு அப்படின்னு மேலாம் கேட்க அவரும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் பையன் பேர் சமீர் அப்படின்றதுதான் இங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு மாதிரி படிக்க ஒரு சென்டர்ல சேர்ந்தா, கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஊருக்கு போகலாம் வாங்கப்பா அப்படின்னு மாதிரி என்ன போன் பண்ணி கூட்டான் தம்பி. இங்க வந்ததுல இருந்து அவனோட அட்ரஸும் கிடைக்காம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பையனை வேற காரணம் தம்பி அப்படின்னு மாதிரி போலங்க. இவங்க யோசிக்கிறாங்க இவருக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது கூடவே இவரோட யூடியூப் சேனல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு வயசான நபர் தன்னோட பையனை தேடி வந்திருக்காரு, அவருக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸை பரப்பி விட இந்த விஷயத்த எல்லாரும் பாக்குறாங்க. அதே சமயத்துல
இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. இந்த லீட் அதாவது முன்னாடி கண்டுபிடிச்ச லீட் ஒன்னும் கிடைக்கல. இதனால வேற ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இறந்து போனவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஹெலன் அப்படின்ற ஒரு பொண்ணும் சமீர் அப்படின்ற ஒரு ஆண் நண்பரும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. அந்த ஹெலன் பாத்தீங்கன்னா கோவாக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். இதனால சமீர் யாருன்னு தேடி பாக்குறாரு. அவரை பத்தி எந்த இதுவுமே கிடைக்கல. கட் பண்ணி இங்க அந்த வயசான நபர் இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா என் பொண்ணுங்க 2 பேரும் ஊர்ல இருக்காங்க, நீங்க பண்ண உதவி எல்லாமே போதும் தம்பி, என் பையன் கிடைச்சா நான் கண்டிப்பா இங்க வரேன், அது வரைக்கும் ஊர்ல இருக்கிற அப்படின்ற மாதிரி கிளம்பிட. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அதுக்கூடவே ஹீரோ இவ்வளவு நல்ல வேலைகளை பண்ணிருக்காரு இல்லையா, காதல் வராம இருக்குமா? முதல்ல அவங்களை பிடிக்காம சொல்றதுக்கு 1000 காரணம் தேவைப்பட்டுச்சு, பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு காரணமே வேணாம், நீங்க மட்டும் போதும், இந்த காதலை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு அழகான சாங் போய் முடியுது. இதுக்கு நடுவுல அந்த தாத்தாவோட அதாவது அந்த வயசானவரோட பையன் பேர் சமீர் அப்படின்னு மாதிரி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த லீட் வச்சு விசாரிக்கிறாரு. அவர் ஒரு IPS ஆபீசர் ஆகணும்ன்ற மாதிரி சென்டர்ல படிச்சிருப்பாரு. அந்த சென்டர் தெரிய வருது. அங்க போய் விசாரிக்க அது மூலமா சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயத்துல போலீஸ் ஆபீசரும் அங்க வந்து கேட்க இப்பதான் ஒரு 2 பேர் விசாரிச்சுட்டு போனாங்க, நீங்களும் அதுக்காக தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லி இவர் யாரு என்னன்னு யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இது சரி ஹீரோவை காமிக்கிறாங்க. வெளியில இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீட்டு வைக்கிற, வீட்டுக்குள்ளேயே இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சடா அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு போனது உங்க அம்மா ஃபீல் பண்ண என்னன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஒரு போலீஸ் ஆபீசர் அதாவது டிராபிக் போலீஸ் பாத்தீங்கன்னா இவரோட அப்பாவையும் இவரோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா கை நீட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த கரிகாலன் இருக்காரு இல்லையா, அவர் தான். உன்னால என்னடா பண்ண முடியும், முடிஞ்சதை பாத்துக்கடா அப்படின்னு மாதிரியும் கேவலப்படுத்திட்டு போயிருப்பாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோக்கு தெரியப்படுத்துறாங்க. சும்மா இருப்பாரா, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு மாதிரி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போய் அவரை போட்டு சாம்மாடி அடிக்கிறாரு. பொதுமக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தானே என் ஃபேமிலிக்கு வந்து இருக்கும், முடிஞ்சா புடுங்க முடியாததை புடுங்கிக்கோன்னு சொன்னல, ஒழுங்கு மறதியா நீயே புடுங்கி கொடுத்துரு, நான் புடுங்கினா ஒரு முடி கூட மிஞ்சாதுன்னு சொல்ல அவர் பயந்துட்டு தன்னோட தலையில இருக்க ஒரு முடியை பிச்சு கொடுக்குறாரு. இதுவே முதலா இருக்கட்டும், இதுக்கு மேல யார் மேல கை வைக்கிறதா இருந்தாலும் பார்த்து கைவேன்னு சொல்லிட்டு போக கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. தேவராஜ் கிட்ட போய் இதுல சமீர் அப்படின்ற ஒருத்தன் தான் இன்வால்வ் ஆயிருக்கான், அவனை பத்தி யாரோ சிலர் விசாரிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி தகவல் வர தேவராஜ் கேட்கிறாரு. உடனடியே அவனை பத்தி கலெக்ட் பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு போன அந்த வயசான நபர் போன் பண்றாரு. என் பையனை தேடாதீங்க தம்பி, என் பையன் கிடைச்சா அப்படின்னா இவங்களே கொன்றுவாங்க போல இருக்குன்னு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் இறந்து போன அந்த ரேகா கொலை கேஸ்ல சமீருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மாதிரி அவரை தேடி ஊருக்கே போயிருப்பாரு. அங்க அவர் இல்லாததால அவரோட அப்பா கிட்ட உன் பையன் இந்த மாதிரி கொலைகள்ல ஈடுபட்டிருக்கான், அவன் கிடைச்சான் அப்படின்னா உடனடியா போலீஸ்ல வந்து சரணடைய சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. பயந்து போன இந்த மனுஷனும் இவருக்கு புலம்ப இவர் யோசிக்கிறார். ஆனா அதே சமயத்துல கரிகாலனை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ வந்தார் இல்லையா, அவருக்கு சுருன்னு இருக்கு, அவனை உயிரோட விடக்கூடாது, அவன் ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. மட்டன் ரவியோட ஞாபகம் வருது. அவன் முன்னாடி போய் நிக்கிறாரு. எனக்கு ஒருத்தன் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவனை நீங்க போட்டு தள்ளிதான் ஆகணும், அப்படி முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வையன், தேவராஜோட பொண்ணதான் நீங்க கொலை பண்ணீங்க இல்லையா, அதை அவர்கிட்டே போய் சொல்லிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க பின்னாடி ஒரு நபர் தலையிலே வந்து அடிக்கிறார். யாருன்னு பார்த்தா அந்த தேவராஜ் தான். அவரோட பொண்ணு இறந்து போனதுல இவருக்கு துணை இருக்கு அப்படின்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த உண்மை யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க இறந்து போறதுதான் ஒரே வழி அப்படின்னு மாதிரி தேவராஜ் பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தேவராஜுக்கு ஒரு போன் வருது. பண்றது யாருன்னு நம்ம ஹீரோ தான். உங்க பொண்ணு கொலை பண்ணவங்க யாரு என்ன அப்படின்னு மாதிரி எனக்கு தெரியும், உங்களை பார்க்க முடியுமா சார்னு கேட்க 2 பேரும் ஷாக்ல நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா கோவாக்கு போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி ஹெலன் அப்படின்ற ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க வராங்க. இதுக்கு நடுவுல ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த ஹெலன் இருக்காங்களா அப்படின்னு மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு போயிருப்பாரு. ஏன்னா சமீரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால இவங்க உள்ள போனது அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் உங்களை பாக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு 2 பேர் வந்தாங்க. ஒரு விசிட்டிங் கார்டை கூட கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல யாருன்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தான். ரூமுக்குள்ள போறாங்க. இவங்க இல்லாத இந்த நேரத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ உதவிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அவரை போய் பாக்குறாங்க. இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்களா தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு IAS ஆபீசர் ஆகணும் அப்படின்றதா கனவு. இதனால நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துலயும் பிரில்லியன்டான ஸ்டூடெண்டா அந்த சமீர் இருக்காரு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா பார்ட் டைமா ஒரு பிரியாணி கடையில பிரியாணி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இந்த படிப்புகள்லயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் உங்களோட படிப்பு எல்லாமே முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த சமயத்துல சமீரோட அப்பாவை இங்க வர வச்சு தன்னோட தங்கச்சி எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருப்பாங்க. ஹெலனாவும் பாத்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் விஷயமா கோவா வரலையும் போகணும் அப்படின்னு மாதிரி. இதனால அவங்க கிளம்புற அன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீரையும் ரேகாவையும் ஒன்னா வர சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்தது ரேகா மட்டும்தான். அவங்களோட முகமும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும். இவங்க என்னன்னு கேக்குறாங்க, சொல்ல மறுக்கிறாங்க. சமீர் எங்கன்னு கேட்க அவன் வேலை விஷயமா வெளியே போயிருக்கான், இப்ப வந்துருவான்னு சொல்ல இவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வர அப்படின்னு மாதிரி சந்தோஷமா டாட்டா காமிச்சுக்கிட்டே போக பிரசன்ட்டுக்கு வருது. அன்னைக்குதான் நான் அவளை கடைசியா பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருக்கும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி ஒண்ணுமே புரியல. வேற ஏதாவது உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா தயங்காம என்கிட்ட வந்து சொல்லுமா, இப்ப நீ இருந்து போக
போகலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. கட் பண்ணி இங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, ஏன்னா தேவராஜுக்கே போன் பண்ணி இதுக்கு காரணமானவங்க யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இல்லையா, அவர் இவர் அனுப்பி விட்டுருப்பாரு. இவர் வந்து கேட்கும்போது, என்ன சார் நீங்க போய் ஊர்ல மிரட்டி இதுதானே சொன்னீங்க, அதேதான் நானும் அவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட பேச முடியுமான்னு கேட்க ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அவர்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே, கூட்டு போற நேர்ல கொண்டு போய் நிறுத்த அவர் இதுவரையிலும் சேகரிச்ச எல்லா உண்மைகளையும் தேவராஜ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் அதையும் தாண்டி உள்ள இருக்க அந்த போலீஸ் ஆபீசரை வெளியே அனுப்பிச்சிட்டு தேவராஜ் கிட்ட பர்சனலான ஒரு மேட்டர் சொல்லாரு. சமீர் இந்த மாதிரி பிரியாணி கடையில வேலை செஞ்சா அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. அந்த பிரியாணி கடையில தான் ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் என்னாச்சு ஏது நடந்தது அப்படின்ற மாதிரி ஒண்ணும் விளங்கல. அந்த பிரியாணி கடையை ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்னு சொல்ல இவர் அமைதியா நிக்கிறார். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவர் தான் இருக்காரு இல்லையா, அது நம்ம ஹீரோக்கு தெரியும். இதனால இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு. அது கூடவே நம்மளும் தேடணும் அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு பிரியாணி கடையா ஏறி இறங்கிட்டே இருக்க ஒரு லீடும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அந்த சமயத்துலதான் பாத்தீங்கன்னா தேவராஜு இந்த விஷயத்த மட்டன் ரவி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இருக்க அவன் டார்ச்சர் அதிகமாகுது, அவனை முடிக்கிறதுதான் ஒரே வழின்னு சொல்ல இவங்களோட ஆளுங்க வச்சு செய்யாம வேற ஒரு ஆளை இறக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நம்ம ஹீரோயினும் தனியா இருக்கும் போது பீச்ல ஆள் இறக்கிட்டுறாங்க. அங்க ஒரு பயங்கரமான சண்டை. இதோட முடிவுல நம்ம ஹீரோக்கு பயங்கர ரத்த காயங்களும் ஹீரோயினுக்கு பின்னம் தலையில பயங்கரமான அடிவு ஏற்பட்டுருது. அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்ததும் குடும்பம் மொத்தமா சோகத்துல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹெலன் தன்னோட வீட்டுல எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியா விடுது. கடைசியா இந்த ரூம்ல இருந்தது இறந்து போன அந்த ரேகா தான். சோ கண்டிப்பா இதுல ஏதாவது விஷயம் அடங்கி இருக்கணும் அப்படின்னு மாதிரி வேகமா நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. ஏதாவது லீட் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு மாதிரி இருந்தீங்க இல்லையா, என்னோட வீட்டுல இந்த பென்ட்ரைவ் இருந்து கண்டிப்பா இது உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி கொடுத்து விடு. அதுல ஓபன் பண்ணி பாக்குறாங்க. சில வீடியோக்கெல்லாம் பிளே ஆகிட்டே இருக்கு. ஆனா அதுல அந்த வீடியோல ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருப்பாரு. கூட இருக்க இவரோட நண்பரும் இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கேனடா அப்படின்னு மாதிரி யோசிக்க பிரியாணி கடையா போயிருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு கடையில ஸ்பாட் பண்ணிருப்பாங்க. இதனால அங்க போய் விசாரிக்கிறாங்க. அந்த நபரும் பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு குடோன்ல தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு அந்த ஆளுக்கு போன் பண்ணி உன்னை தேடி 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்கப்பான்னு சொல்ல இந்த நபர் அந்த இடத்துல அவனுங்க தப்பிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஆளுங்களோட அந்த இடத்துக்கு போறாரு. சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இதுக்கு சம்பந்தமான அந்த ஆளை பாத்தீங்கன்னா புடிச்சிடுறாரு. என்னடா நடந்தது, சமீரை என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு விசாரிக்கும் போது ஒரு கட்டத்துல அவர்கிட்ட இருந்து உண்மை வர ஆரம்பிக்குது. நிறைய மாஸ்டர்ஸோட மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் செஞ்சு சென்னையில இருக்க எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்றதா பாத்தீங்கன்னா அந்த மட்டன் ரவியோட தொழிலா இருந்திருக்கும். அண்ட் இது அவரோட மெயின் தொழில் அப்படின்ற மாதிரி காட்டி பின்னாடி நிறைய இல்லீகலான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துலதான் தேவராஜ் போலீஸ் பாத்தீங்கன்னா இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. இந்தியாக்குள்ள நிறைய கொக்கைன் பவுடர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இல்லீகலா எடுத்துட்டு வருவாங்க. அது இந்தியாக்குள்ள, அது தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னா பெரிய சிக்கல் இருக்கு. இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டன் ரவியை தேடி வந்திருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா மட்டன் ரவிக்கு இறைச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து வர மாதிரி இருக்கும். அதுல ஒளிச்சு எடுத்துட்டு வந்தாரா இல்லையா, அதுதான். அண்ட் ராஜஸ்தான்ல இருந்து வந்த கறியும் பாத்தீங்கன்னா கெட்டு போனதா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் சமீர் அந்த இடத்துல பிரியாணி செய்யணும் அப்படின்னு மாதிரி போறான். கறி எல்லாத்தையும் பாக்குறா கெட்டு போயிருக்கு. இதுல எப்படி நான் செய்யறதுன்னு கேட்க சரி போ உடல்ல இருந்து எடுத்துக்கொண்டு அனுப்பி விடுறாங்க. அங்க உள்ள போய் கறி எல்லாத்தையும் வெட்டணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணும்போது அப்பதான் அது உள்ள பல இல்லீகலான பொருட்களை கடத்துறாங்க அப்படின்னு மாதிரி தெரிய வருது. இதனால யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு நின்று அது எல்லாத்தையும் படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது தான் அந்த தேவராஜ் உள்ள வந்து எல்லா பங்கையும் மட்டன் ரவி கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனா தேவராஜ் தான் நம்ம கூட சுத்திக்கிட்டு இருக்க ரேகாவோட அப்பா அப்படின்றது அப்பா அவருக்கு தெரியாது. இதனால இந்த வீடியோ ரேகாக்கு அனுப்புறாரு. அதை பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சமீர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவர் என்னோட அப்பாவே இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு, இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேணாம், அவருக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்த கும்பலை மொத்தமா பிடிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி சமீரை பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி வர சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளவே அந்த ரவுடி கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தன் கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கிட்டையும் அகப்படுற மாதிரியே தெரியல. ஆனா அந்த சமயம்னு பார்த்துதான் சமீர் தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணலாம். கூப்பிட்டு நிக்க வச்சு உன் போனை காமிக்க முடியுமான்னு கேட்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறார். தெரிஞ்சு போச்சு இவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான் அப்படின்னு. இதனால அவரை பிடிச்சி பயங்கரமா துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் ரேகாக்கு தெரிய வர அவனை பார்த்தாகணும் அப்படின்னு மாதிரி இவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. கூப்பிட்டு போறாரு. 2 பேரும் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சமீர அந்த இடத்துல துடிக்க கொலை பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற ரேகாவும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண எல்லாம் சுத்தி வளைக்கிறாங்க. இங்க இருந்து வா போகலாம், இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு மாதிரி இவங்க அப்பா கூப்பிட்டு ஆனா இவங்க ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு விஷத்தை குடிச்சு அந்த இடத்துல சாகணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்றாங்க. யாரும் தடுக்கிறதா இல்ல. ஏன்னா இந்த விஷயம் வெளியே போச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பாத்தீங்கன்னா இவங்க விஷத்தை குடிச்சு இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட
ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்துருப்பாங்க. இதனால அங்க இருக்க எல்லாருக்குமே அப்செட். அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் தேவராஜ் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணு ஒரு சூசைடால இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணி அது கொலைன்னு கண்டுபிடிச்சு அது மூலமா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவர் ஏதாவது லீட கண்டுபிடிப்பாரு அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க அந்த சமயம்னு பார்த்து மொத்த வில்லன்களோட கூட்டமும் அங்க வந்துருச்சு. ஒரு உயிரோட விட்டாதனடா இது வெளியே போகும், நீங்க இருந்து உயிரோடவே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட அங்க வேற லெவல்ல அடிச்சுக்கிட்டு மாய ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறாரு. அதே சமயத்துல இந்த கேஸ்ல இன்வால்வ்டா இருக்காரு இல்லையா அந்த ஆபீசர், அவர்கிட்ட இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க, நீங்க தான் அதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவரும் இதே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல கட் பண்ணி ஊர்ல இருக்க அந்த பாய் குடும்பத்தை காமிக்கிறாங்க. தன்னோட பையன் இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த ஹீரோவை நேர்ல போய் சொல்ல அவர் முதல்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாலும் என்னோட பையன் சுயநலமா யோசிச்சிருந்தான் அப்படின்னா அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு வந்திருக்கலாம். அவன் மத்த குழந்தைங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கான் இல்லையா, அது போதியம் எனக்கு, என்னோட பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க, அவங்கள நீ பாத்துக்கோயா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோவை கைய காமிக்க அவங்க ரெண்டு பேரும் இவரை அண்ணனா ஏத்துக்கிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. இதோடவே பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.